19/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 1 மணி 6 மணி 8 மணி கொடுத்தோம், 4 2 1ன்னு கொடுத்தோம். அதுக்குண்டான பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 7 6ங்கிறது 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 5 4ங்கிற மாதிரி 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 1 7 5ன்னு பாஸ் ஆகிருக்கு. 1 இருக்குது, 7 இருக்குது. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் 67ங்கிற நம்பர் 76ங்கிறதா பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதுமாதிரி 3 டிஜிட்டலில் பொறுத்தவரையும் பாக்ஸில் வந்து 2 செட்டு 76ங்கிறது அழகாக நம்மளுக்கு காலையில் 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 476 கொடுத்துருக்கோம், 976 கொடுத்துருக்குறோம். ஆனால் அவன் அடித்தது 576. 5ஆம் நம்பர் நம்ம எடுக்கலை, மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. ஆனால் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக அமையும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கும் உங்களுடைய கெஸ்ஸிங்கும் ஒத்து வரும் பட்சத்தில் போட்டுக்கோங்க. சரிங்களா? 402ங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா? ஆல் போர்டில் 402ங்கிற மாதிரி 3 சோப்பும் வந்திருக்குது. 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7ங்கிற மாதிரி செட்டு வந்திருக்குது. இதுலேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் 4 0 0 2 4 2 9 5 5 7 7 9 90 25 47ங்கிற மாதிரி ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து 2 அல்லது 3 வரைக்கும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் எந்த செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? 4 0ன்னு எடுக்கிறீங்களா, 0 4 வைங்க. 0 2 எடுக்கிறீங்களா, 2 0ன்னு வைங்க. 4 2 எடுக்கிறீங்களா, 2 4 வைங்க. 9 5 எடுக்கிறீங்களா, 5 9ன்னு வைங்க. 5 7 எடுக்கிறீங்களா, 7 5 வைங்க. 7 9 9 7ங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஆல் போடுக்கு போடுங்க. சரிங்களா? ஏபிபிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? கீழே இருக்கிற செட்டும் அதே மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் நான் கொடுத்த மாதிரியும் வரலாம், ரொட்டேட் ஆகியும் வரலாம், எப்படி வேணாலும் வரும். சரிங்களா? அதனால தான் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்கிறது. இப்படி ஒரு செட்டு, அப்படி ஒரு செட்டு. சரிங்களா? அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் பாக்ஸ் எல்லாமே ஒரு 6 செட்டு இருக்கும். சரிங்களா? 3 சோக்கும் சேர்த்து 402 957 902 407 572 502 ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை அப்படியே வச்சாலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை பாக்ஸாக போட்டுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதேமாதிரியே வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? சி போர்டு மிஷின் நம்பர்லாம் பார்த்து அந்த டைமில் எப்படி வைக்கணுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பிசியாவது இல்லைன்னா ஃபுல் வின்னிங்கே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 டிஜிட்டலும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வரும்னு தெரிஞ்சதுன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. நான் கொடுத்த நம்பரோடு மேட்ச் ஆச்சுன்னா ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் கணிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் கொடுக்காத நம்பரும் இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இங்கே வைக்கலனாலும் இங்கேருந்து வேறு நம்பர் எதுவும் வர்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலாகவும் வரலாம், 2 டிஜிட்டலாகவும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி விட்டுருக்க வேண்டாம். உங்களுக்கு சேனல் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறமா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? என்னுடைய வீடியோ கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துன்னா பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி தெரிஞ்ச நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டெய்லி ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக எடுத்து தருவோம். சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.